ஃப்ரெண்ட்ஸ் நேர்களுக்கு வணக்கம். அக்காவுக்கு தம்பி துணையா வருவான் அப்படின்லாம் கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க. நான் எப்பவுமே அப்படி வரவே மாட்டேன், வந்து சேரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி காமிச்சிருக்கிறாரு இந்த தம்பி. எனக்கு சீட்டு கொடுக்கல, அப்ப எதுக்குங்க நாங்க வரணும், நாங்களாம் வர முடியாது அப்படின்ற ரேஞ்சுக்கு இவருடைய ஆதரவாளர்களும் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க. எதுவா இருந்தாலும் தலைமை சொல்லிருச்சுல, இவர் செஞ்சுதான் பாவாரு அப்படின்னு இந்த அக்காவை ரொம்ப நீட்டு இருந்தாங்க. ஆனா அக்காவுக்கு பல ஆப்புகளை வைத்திருக்கிறார் இந்த தம்பி. யாருக்கு யாரு ஆப்பு வச்சா எந்த தொகுதிக்கு இவர் போகாம இருந்தாரு, யார் அந்த மனுஷன், யார் அக்கா, யார் தம்பி அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலா டமால் டெமில் பாலிடிக்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. பாஜகவில் தேர்தல் பட்டியல் ரிலீஸ் ஆயிருச்சுங்க. இதுல அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு பெரும் ஏமாற்றம் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துல சிங்காநல்லூர் தொகுதியும் கவுண்டம்பால் தொகுதியும் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவருக்கு மறுக்கப்பட்டுச்சு. அந்த தொகுதியை அதிமுக விட்டு கொடுக்கறதுல தயாராகவே இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு இருந்தது. சரி, இருந்தாலும் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில நிச்சயமா நிப்பாரு அப்படின்னு பேசப்பட்டிருந்தது. ஏன்னா வானதி சீனிவாசன் கடந்த தடவை அவங்க எம்எல்ஏவா இருந்துட்டாங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில. இந்த தடவை நிக்க மாட்டாங்க, அண்ணாமலைக்காக விட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசப்பட்டிருது. இருந்தாலும் அண்ணாமலை தரப்புல இருந்து தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன், நான் தேர்தலை நிக்க மாட்டேன், நான் கேட்ட 2 தொகுதி உங்களால வாங்கி கொடுக்க முடியல, அதுக்கப்புறம் நான் எதுக்கு தேர்தலை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடிவாதமா இருந்தனால தேர்தலை நான் நிக்க மாட்டேன், ஆனா என்னுடைய பிரசன்ஸ், என்னுடைய வேலைகளை நான் கச்சிதமா செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதியும் கொடுத்தாங்க. ஆனா தொடர்ந்து டெல்லி பாஜக அண்ணாமலையை கூப்பிட்டு சமரசம் செஞ்சாங்க. மோடி அவர்களா இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாகட்டும், பியூஷ் கோயலா இருக்கட்டும், மற்ற எல்லா பாஜக தலைவர்களும் அண்ணாமலையை கூப்பிட்டு எந்த அளவுக்கு சமரசம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சமரசம் பண்ணாங்க. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. வேண்டாம், நான் நிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டாரு. அண்ணாமலைக்கு என்ன அவ்வளோ பவாரா? ஏன் இந்த அளவுக்கு அண்ணாமலையை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணணும்? ஏன் அவர் இருந்தாதான் தமிழ்நாட்டில் பாஜக செயல்படுமா, அவர் இருந்தாதான் தேர்தலை வின் பண்ண முடியுமா இப்படின்ற கேள்வி ஒட்டுமொத்தமா பாஜகவில் பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா, உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் பாஜகவுக்கு வேண்டும். குறிப்பா கொங்கு பெல்ட்ல அண்ணாமலைய உதவி தேவைப்படுது அப்படின்றதுதான் இங்க ரொம்பவே உன்னிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாவே இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொங்கு பெல்ட்ல கொங்கு மண்டல தலைவராகவே அண்ணாமலை அவர்கள் இப்போது வரைக்கும் திகழ்கிறார் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் வந்துட்டாலே அதிரடியை காட்டுறதுக்கு அண்ணாமலையை விட்டா இங்க ஆளே இல்லைங்க. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு பேருக்கு தான் இருக்கிறார். ஆனா முழுக்க முழுக்க இங்க அண்ணாமலை இருந்த மாதிரி பாஜக செயல்படல அப்படின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டு இங்க முன்வைக்கப்படுது. குறிப்பா திமுகவை அட்டாக் செய்து அண்ணாமலை அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு பாலிடிக்ஸை கையில் எடுத்தாரு. ஆனா இங்க நயினார் நாகேந்திரன் அவர்கள் திமுகவை டச் பண்றதுக்கு பயப்படுறாரு. இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய பிரபலமானவர்கள் அமித்ஷா அவர்களை எந்த அளவுக்கு இழிவா பேசினாங்க, அப்போ பல இடத்துல பல எதிர்வினைகள் ஆற்றப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டில இருந்து ஒரு எதிர்வினை ஆற்றப்பட்டதா? இல்லவே இல்லை. குறிப்பா இத அண்ணாமலை அவர்கள் சொல்லிதான் இங்க இருக்கிற நயினார் நாகேந்திரன் தலைமையில பாஜக பல போராட்டங்கள் பண்ணுது. இதுவே அண்ணாமலை ஸ்பாட்ல இருந்தா அங்க பேசின உடனே இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். அதுதான் அண்ணாமலையுடைய பொலிட்டிக்கல் பவர் அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலையை வச்சு பல விஷயங்களை தெரிவிக்க விடுறாங்க. சொல்ல போனா உண்மையிலேயே அண்ணாமலைக்கு பிறகு பாஜக இங்க பேசும் பொருளாகவே இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான ஒரு உண்மையா இருக்கு. ஏன்னா பாஜகவில் அண்ணாமலை அப்படின்னாலே ஒரு பெருந்திரள் கூட்டம் இருக்குது அப்படின்றத கண்ணார உணர்ந்தவங்க தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். இங்க தமிழ்நாடுக்கு வரும்பொழுது மாநாட்டுகள்ல அண்ணாமலை அப்படின்ற ஒரு பேர் அடிபட்டாலும், அண்ணாமலை மேடைக்கு வந்தாலும் எந்த அளவுக்கு ஒரு ஆரவாரம், எந்த அளவுக்கு ஒரு கைத்தட்டல், எந்த அளவுக்கு ஒரு விசுவாசம், விசில் சத்தம் அப்படின்றத கண்ணூர கண்டவங்க தான் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும். ஸோ அதனால அண்ணாமலையை தவிர்த்து விட்டுட்டு தமிழ்நாட்டு தேர்தலை நம்ம சந்திக்கணுமா அப்படின்ற ஒரு பெரிய விஷயம்தான் பாஜகவுக்கு எப்பவுமே இருந்தது. ஸோ அண்ணாமலை அவர்கள் தேர்தலை நிற்கணும் அப்படின்னு ரொம்பவே பாஜக விரும்பிச்சு, அதனாலதான் ஒரு கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். இருந்தாலும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் என்ன பண்ணாங்க, நம்பிட்டு இருந்தாங்க எப்படியாவது டெல்லி பாஜக அண்ணாமலையை சமரசம் செஞ்சு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியே வந்தனே அண்ணாமலை ஆதரவாளருக்கு பெரும் அதிர்ச்சி, அவர் பேர் இல்லை அப்படின்னு. ஸோ இதனால கோயம்புத்தூர்ல நிச்சயமா நம்ம தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா அதிமுக வேட்பாளர்களும் சரி, பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் முதற்கொண்டு எல்லாமே நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ இதனால
தம்பியை ஆசுசப்படுத்தணும், தம்பியை சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுனால வானதி சீனிவாசன் அக்கா ரொம்பவே என்ன பண்ணாங்க, முயற்சித்தாங்க. ஸோ இதனுடைய முயற்சி வீணாகலை அப்படின்னு பேசப்பட்டிருந்தாலும் பல உள்ளடி வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அறிமுக கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் நிச்சயமா வருவார்ப்பா. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வேட்பாளர் யாரு அப்படின்றத ஒரு அறிமுக வேட்பாளர் கூட்டம் கம்பல்சரி ஒவ்வொரு கட்சியிலும் நடத்துவாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் இவங்க தான் வேட்பாளர் அப்படின்னு கூட்டணி கட்சி தலைவர்களையும் மாவட்ட செயலாளர் எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அறிமுகப்படுத்துவாங்க. இது தொடர் எல்லா கட்சியிலும் ஒரு விதிமுறையாவே இருக்குது. ஸோ அந்த வகையில கோயம்புத்தூர் வடக்கு தொகுதிக்கு வானதி சீனிவாசன் வேட்பாளர் அப்படின்ற ஒரு அறிமுக கூட்டத்தில் அதிமுக, பாஜக, பாமக, அதே போல கூட்டணி கட்சிகள் எல்லா மாவட்ட செயலாளர்களும் கூப்பிட்டு அறிமுக கூட்டத்தை கூட்டுவாங்க. ஒட்டுமொத்தமா இவங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சில உறுதிமொழிகள் எடுப்பாங்க. அந்த வகையில அண்ணாமலை அவர்கள் கலந்துப்பாரு அப்படின்னு ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. வானதி சீனிவாசன் கூட பர்சனலா அண்ணாமலை அவர்களுக்கு பேசி தகவல் கொடுத்து, தம்பி நீங்க வந்துருங்க, அக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னதாகவும், அதற்கு நிச்சயமா வந்துடுறேங்கா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொன்னதாகவும் தகவல் இங்க சொல்லப்படுது. ஆனா ரொம்பவே நம்பிட்டு இருந்தாங்க, நிச்சயமா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில கண்ண மூடி நம்ம தான் ஜெயிக்க போறோம், அண்ணாமலையுடைய உதவி நம்மளுக்கு நிச்சயமா தேவைப்படும், அவர் வந்துருவாருன்னு. ஆனா கடைசி மினிட்ல அவரால் வர முடியல. கேட்டா நிர்வாகியினுடைய ஒரு துக்க வீட்டுக்கு சென்றுட்டாரு அப்படின்னு பேசப்படுது. இருந்தாலும் அதை தவிர்த்து இருக்கலாமே. ஏன்னா அக்கா முக்கியமா இல்ல அந்த துக்க நிகழ்வு முக்கியமா? இங்க வேட்பாளர் இங்க இப்ப என்ன போயின்னு இருக்கு, தேர்தல் போயின்னு இருக்கு, தேர்தல் வேலைகளை விட்டுட்டு இப்படி இந்த நிகழ்ச்சிகளா போணுமா அப்படின்னு வானதி சீனிவாசன் தரப்புல இருந்து கோவப்பட்டதாகவும் ஒரு தகவல் இருக்கு. வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்லையே, இந்த மாதிரி ஏமாத்திட்டாரே தம்பி அப்படின்னு சொல்லப்படுது. அக்காவுக்கு செம்ம ஆப்பு வச்சுட்டாருப்பா தம்பி அப்படின்னு தம்பியோட ஆதரவாளர்கள் பல பேர் என்ன பண்றாங்க, சந்தோஷத்துல ஈடுபட்டிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க, இதிலாவது அண்ணாமலை வருவாரா அப்படின்னு எதிர்பார்த்துனாங்க. கடைசி மினிட்ல இப்பவும் போலனா பச்சையா தெரிஞ்சிடும் நம்ம இறங்கி உள்ளடி வேலை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவர் போயிருக்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துல அண்ணாமலை அவர்கள் இறங்கி வேலை செய்தா நிச்சயமா நம்ம வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்னா அதிமுக வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அண்ணாமலையை போய் என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. அண்ணாமலை அவர்களும் வாக்குறுதிகள்லாம் கொடுக்கிறாரு. ஆனா இத அண்ணாமலை ஆதரவாளர்கள் இறங்கி வேலை செய்வார்களா அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அண்ணாமலை ஆதரவாளர்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க பாஜக மாநில தலைவரை யாரை வேணா கொண்டு வாங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, எங்களுக்கு அண்ணாமலை தான் தலைவர். அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க செய்வோம். பாஜக தலைமை சொல்றதான நாங்க செய்ய மாட்டோம். அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு வேலை செய்யக்கூடாது, எவனோ கொடியை பிடிக்க கூடாது அப்படின்னு சொன்னா நாங்க கொடியை பிடிக்க மாட்டோம். கொடியை பிடிச்சு ஊர் ஊரா தெரு தெருவா சந்து சந்தா போங்கய்யா அப்படின்னு சொன்னா நாங்க போவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அலர்ட் மோட்ல தான் அண்ணாமலை ஆதரவாளர்கள் இருக்கிறார். சோ அண்ணாமலை என்ன கமெண்ட் சொல்றாரோ அதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவாளர்களும் இங்க சொல்றதை பாக்குறோம். சோ இதனாலதான் பாஜகவும் அதிமுகவும் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, அண்ணாமலையை போய் சந்திச்சுட்டு வராங்க. ஸோ இருந்தாலும் தனக்கு தொகுதி ஒதுக்கல அப்படின்ற ஒரு காரணத்துல சிங்காநல்லூர் தொகுதியும் கவுண்டம்பாளையம் தொகுதியும் இங்க தோற்கடிக்கப்படுமா பாஜகவின் உள்ளடி வேலைகளால அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. குறிப்பா வானதி சீனிவாசன் அக்காவுக்கு சொந்த கட்சி தம்பியே நம்மளுக்கு உள்ளடி வேலை பண்ணிடுவாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாம இருக்கு. கொங்கு பெல்ட்ல அண்ணாமலை இன்றி பாஜக இல்லை, பாஜக இன்றி அண்ணாமலை இல்லை அப்படின்ற ஒரு கட்டமைப்பை அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தி வைத்து விட்டுட்டார் அப்படின்றது தான் நிகழ்கால உண்மையா இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அது பாஜகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வெற்றி பெறுவாங்களா இல்ல தோல்வி அடைவாங்களா அண்ணாமலையால அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.